நாம் தமிழர் கட்சியின் நடவடிக்கை தான். எனது அண்ணன் சீமான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே நாம் தமிழர் கட்சியின் நடவடிக்கை தான். இருந்து விட்டு போகட்டும். அதுக்காக சீமானை மட்டுமே நீ குறைச்சி பேசுறதுக்கு நீ கட்சி துவங்கன்னா அது அருவருப்பின் உச்சம். அப்படிதான் நான் சொல்லுவேன். அட என்னங்க, இன்னும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்ம பக்கத்தில் இருக்கிறது அண்ணன் பொன்னியின் செல்வன். இவர் யாருன்னா சமூக செயற்பாட்டாளர். தமிழ் தேசிய அரசியல் களத்தில் ரொம்ப வருஷமாகவே இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயா வியனரசு அவர் வச்சுருந்த ஒரு தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார். இப்போ இல்லை. இப்போது இவர்கிட்ட சில அரசியல் விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஒரு கலந்துரையாடல் தான். நேரம் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ணே வணக்கம். 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 இப்போது நம்ம அரசியல் களத்தில் நீங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை பார்த்துருப்பீங்க, இயக்கங்கள்லையும் இருந்திருக்கிறீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி இதை பற்றி உங்களுடைய ஒரு பொதுவான அபிப்பிராயம் என்ன? நாம் தமிழர் கட்சிங்கிறது இந்த நிலத்திற்கு இப்போதைக்கு தேவையான ஒரு கட்சி. அது தேவைன்னு தான் தொடங்கியிருக்கு. இந்த திராவிட அரசியலை, இந்த திராவிட அரசியலின் அயோக்கியத்தனத்தை, இந்த திராவிட அரசியலின் அருவருப்பான செயல்பாடுகளை இந்த மக்களிடம் சொல்லி, இந்த மக்கள் நம்ம உறவினர்கள் தானே எல்லாருமே, இவங்க இப்படித்தான் இருக்கிறான், இவன் நம்மளை எப்படி ஏமாத்துறான் அப்படிங்கிறத சொல்லுவதற்காகவே தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. அது நாம் தமிழர் கட்சி என்பது கட்சி அல்ல, அது தமிழர்களின் படையணி. அது தமிழர்களுக்காகவே செயல்படுகிற ஒரு சேவை மையம் அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டு உறவினர்கள் கொண்ட பல்வேறு தேசிய தமிழ் இனங்களின் கூட்டு உறவுகள் கொண்ட ஒரு அமைப்பு நாம் தமிழர் கட்சி. இங்கே தலைவர்கள் அப்படிலாம் கிடையாது. இந்த கட்சியில் இருக்கிற அனைவரும் எந்தவித பேதமின்றி, தலைவன் தொண்டன் அப்படிங்கிற எந்தவித பேதமும் இன்றி ஒரு சமத்துவமான உறவு முறை கொண்ட ஒரு கட்சி. இந்த கட்சி இந்த நிலத்திற்கு தேவையானது. இந்த நிலத்திற்கு உண்மையாக நேர்மையாக நிற்கின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்குள்ள பாராட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு நம்ம வெளியில இருக்கிறவங்க தான் இதை சொல்லணும். அந்த கட்சியில இருக்கிறவன் அது கட்சியை புகழ்றான்னு சொல்லுவான். புரியுதா? பெரிய ஒரு பாராட்டுகளை கொடுத்துருக்கீங்க. அது நம்ம வெளியில இருந்து பார்க்குறோம்ல, இந்த நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளை நம்ம பார்க்குறோம்ல, இந்த நிலத்தில் அவர்கள் யாருக்காக நிற்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி இவ்வளோ பாராட்டு பத்திரம் வாசிக்கிறீங்க. இந்த கட்சிக்குள்ள இருந்து வெளியே போனவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கழுவி ஊத்துறாங்க. கட்சிக்குள்ளேருந்து வெளியே போன உதாரணத்துக்கு சொல்கிறேனே, கொஞ்சம் நாகரீகமாக அப்படி திட்டக்கூடிய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அண்ணன் வயசில் பெரியவர் இல்லையா, வெற்றிக்குமரன். வெற்றிக்குமரன் அவருடைய அரசியல் பயணம் அண்ணன் சீமான் அவர்களுடைய ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சீமான் அவர்களும் அவரும் ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நெருக்கம். அந்த அளவுக்குள்ள இருந்தவர் இன்னைக்கு திடீர்னு சீமான் அண்ணனை தொடர்ந்து திட்டுறாப்புல, கொஞ்சம் நாகரீகமாக திட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அரசியல் பயணத்தை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அவங்க அமைப்பு தொடங்கினது, அவங்க இந்த கட்சிக்குள்ள இருந்தது எல்லாமே எப்படி என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு பாடம் எடுப்பதற்கும், சீமானுக்கு கட்சியை இப்படி நடத்த தெரியவில்லை, இப்படி கட்சியை நடத்த வேண்டும் என்று சொல்வதும் தான் அவர்களுக்கு வேலை. அவன் இந்த திராவிடனை பற்றி, இந்த திமுகவின் அயோக்கியத்தனத்தை பற்றி, இந்த தேசிய கட்சிகளின் கொள்கைகளை பற்றி, பிற அமைப்புகளை பற்றி அவன் பேச மாட்டான். அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம், ஒன்று தான். அவன் யாரை பற்றி பேசுவான்? நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுவான். சீமானுக்கு என்ன செய்ய தெரியவில்லை, கட்சி நடத்த தெரியவில்லை. சீமான் இப்படி கட்சி நடத்தணும், சீமான் உட்கார்ந்து சாப்பிட்டது சரியில்லை, அவர் இப்படி திரும்பி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கணும், அவர் கையால சாப்பிட்றாரு, அவர் இலை போட்டு சாப்பிடுறாரு, இதையே பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு இருப்பது தான். இவர்களெல்லாம் என்ன செய்யலாம்னா ரிட்டையர்ட் ஆகலாம். இப்போ இராணுவ வீரன் இருக்கிறான், ஒரு இராணுவத்தில் ஒரு வீரன் இருக்கிறான். அந்த இராணுவ வீரன் என்ன செய்கிறான், தன் படைபலத்தை தன்னுடைய அந்த படையில் இருக்கும்போது முறுக்கேற்றி எப்படி அந்த இராணுவத்தில் இருக்கிறானோ அதற்கு பின்பு அவனுக்கு ஒரு ஓய்வு காலம் கொடுக்கப்படுது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த இராணுவ வீரன் அந்த இராணுவத்தை நேசிப்பவனாக தான் இருக்கிறான். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அங்கே இருந்துட்டு நீ புதிதாக ஒருத்தன் வரட்டுமே, இதில் என்ன இருக்குது, நீ நான் தான் அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேதான் ஒரு ஆபத்து வருது. அதாவது அண்ணன் சீமானவர்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எப்பவுமே பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ தப்பு ஒன்றும் இல்லை, தப்பு இல்லதான். நீ கொஞ்ச நாள் விலகி இருன்னு சொல்லும்போது நீ விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை அது ஏன் அப்போ ஒரு அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கம், இப்போ முதல்வர் வேட்பாளரை நிற்கிறாரு,
நாளைக்கு மக்கள்லாம் திடீர்னு திருந்திட்டாங்க வச்சு திருந்த மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் திடீர்னு திருந்திட்டான்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். திடீர்னு திருந்தி நாடு நல்லா இருந்துட்டு போகட்டும், நல்ல ஒரு ஆட்சி ஆளட்டும்னு மக்களை முடிவு பண்ணி அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னா அண்ணன் பக்கத்துல இருக்கிறவங்களும் அமைச்சர் பெருமக்களாயிருவாங்கல்ல. திடீர்னு நீங்க தூர போங்க அப்படின்னீங்கன்னா அப்புறம் நாளைக்கு அமைச்சர். நீங்க நல்லா வேலை செஞ்சீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒரு தொகுதியை கட்டமைக்கிறதுக்கு, ஒரு மாவட்டத்தை கட்டமைக்கிறதுக்கு நல்லா வேலை செஞ்சாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து புதியவர்களை அதுல இணைச்சிருக்காங்க. அப்படிதான் நாம நினைக்கணுமே தவிர எங்களை கட்சியை விட்டு நீக்கி விட்டார்கள் அப்படின்னு நினைக்க கூடாது. இது திராவிட இயக்கங்கள் அல்ல. கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்றத காட்டிலும் இவங்க ஒரு சில கருத்துக்கள் வைக்கிறாங்க. இப்ப அண்மையில ஜெகதீச பாண்டியன் ஒரு அண்ணன் நாம் தமிழர் கட்சியில ரொம்ப அறிமுகம் பிரபலமானவர், அதாவது இணையதளங்கள்ல சோசியல் மீடியாக்கள் மூலமா மக்கள்கிட்ட வந்து சேர்ந்தவர்னு வச்சுக்கிடுங்களேன். இவர் என்ன சொல்றாப்புல, ஒரு அறிக்கை, அவரே ஒரு அறிக்கை போடுறாப்புல. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாரு, இந்த மாதிரிக்கா பெரியார் குறித்து ஆன விமர்சனங்களுக்கு வந்து இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, இது கட்சியின் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையே கொடுக்குறாப்புல. அண்ணனுக்கு எதிராகவே கட்சிக்குள்ள இருந்து கட்சியின் கட்டுப்பாடுல அறிக்கை கொடுக்குறாப்புல. இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய நடவடிக்கைன்னு நான் பார்க்கிறேன். அது அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைன்னு நான் பார்க்கிறேன். அது வந்து கட்சியின் நடவடிக்கை தான், நாம் தமிழர் கட்சியின் நடவடிக்கை தான். எனது அண்ணன் சீமான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே நாம் தமிழர் கட்சியின் நடவடிக்கை தான். அதுல எந்த அண்ணனுக்கு எதிராகவே கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு நிர்வாகி கட்சியின் லெட்டர் பேட்ல அறிக்கை கொடுக்க, அதைத்தான் தம்பி நான் சொல்றேன். அது அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கை. அது தனிப்பட்ட நடவடிக்கை. இப்படி கட்சிக்கு எதிராக லெட்டர் பேட்லயே கொடுக்குறாரு இல்லையா, அது அந்த நானும் அடிச்சு வச்சிருக்கேன். இந்த அளவுக்குலாம் சுதந்திரம் கொடுத்துருக்கிற அந்த கட்சி அவரோட தனிப்பட்ட நடவடிக்கையை நம்ம ஆதரிக்கிறோம். இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் இல்லை. நம்ம என்ன சொல்ல வர்றதுன்னா, இந்த பெரியார் ஒன்றும் புனித பின்பம் கிடையாது. அவர் இறை தூதர் கிடையாது. வானத்திலிருந்து கீழே போத்துன்னு குதிச்சு வந்தவர் கிடையாது. அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்திருக்கிறாரு, அரசியல் கட்சியில இருந்திருக்காரு, பல்வேறு போராட்டங்கள்ல கலந்திருக்கிறாரு. எல்லா இடத்துல எல்லா மனிதன் சரியாக சென்றிருக்காங்கன்னா கிடையாது. அவரும் ஒரு இடத்துல சறுக்கி இருக்காரு, இந்த இடத்தில் சறுக்கினார், இந்த இடத்துல இப்படி பேசினாரு, இந்த இடத்துல இப்படி எழுதினாரு அப்படின்னு என்ன இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, ரெக்கார்டு பூர்வமாவே இருக்குது. அப்போ சீமான் அதை குறித்து பேசுவதை அவர் பேசினாரு அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்குது? இல்ல, அந்த மாற்று கருத்தை கொண்டு இருக்கிறவங்க இதனாலதான் நான் கட்சியில இருந்து வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வெளியே போறாங்க. வெளியே போய் சில அமைப்புகளையும் தொடங்கிடுறாங்க. அமைப்புகளை தொடங்கி, அந்த அமைப்பு தொடங்கி இந்த அதிகாரத்தில் இருக்கிறவன நாங்களும் கட்சி நடத்துறோம் அப்படின்னு எதுக்க மாட்டான். சீமானுக்கு தான் உட்காந்து பாடம் எடுப்பான். அப்படி பேசிருக்க கூடாது, நாங்க அப்படித்தான் பேசுவோம். நான் உங்களை ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கேன், அண்ணன் சீமான் என்பவர் இந்த நிலத்தில் இதை பேசுவதற்காகவே அவர் இந்த நாட்டில் நமக்கு வேணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவர் அதிகாரத்துக்கு வராரு, வரலை. அது நீ அதிகாரத்துக்கு நீ யாருக்கும் கூட இந்த மக்கள் விழிச்சிருந்தாங்கன்னா அதிகாரத்தை நீ கொடுக்குறா, இல்லைன்னா கொடுக்காம போறான், அது வேற விஷயம். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கிறது, இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத உண்மையை பேசுவதற்கு, இந்த செட்டிங்ஸ் இல்லாம, அதாவது பேட்ச் ஒர்க் இல்லாம இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கு ஒருவன் இங்கே தேவைப்படுறான். இரும்பு கோட்டையா ஒருத்தன் தேவைப்படுதான். அந்த இரும்பு கோட்டை தான் நாம் தமிழர் கட்சி. அதில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த கட்சியின் தலைவர்கள் தான். அண்ணன் சீமான் முதன்மை தலைவர், அவ்வளவுதான். சரி, இந்த அளவுக்குள்ள கட்சியை பத்தி நீங்க பாராட்டு பத்திரம் கொடுக்குறீங்க. ஆனா கட்சிக்குள்ள இருந்து வெளியே போனவங்க ஒரு இயக்கத்தை துவங்கி ஒரு டீமா இருந்து இன்னொருத்தரை இவர் தான் எங்களுக்கு தலைவராக வரப்போறவரு அப்படின்றது போல அடையாளம் காட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க காட்டிட்டு போட்டும், இந்த நிலத்தில் அவர்களுக்கான உரிமை இருக்குது, அவர்களும் தமிழர்கள் தான், தமிழ் மொழியை பேசுறவங்க தான். ஆனால் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஈழ நிலத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்கு, தமிழர் அமைப்புகள் இருக்குது, ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்கள் இருக்கு, டெலோ இருந்திருக்கு, EPLF இருந்திருக்கு, இன்னும் இந்த டெலோ, EPLF, அப்புறம் விடுதலை புலிகள் இயக்கம், இப்படி பல்வேறு 4-5 ஆயுத குழுக்கள்லாம் இருந்தது. ஆனால் கடைசி வரை அந்த மக்களுக்கு நேர்மையாக, உண்மையாக, சரியாக நின்று வென்ற ஒரு இயக்கம் எதுனா அது விடுதலை புலிகள் இயக்கம் தான். கடைசியாக இந்த பெரிய யுத்தம் நடந்தது விடுதலை புலிகள் இயக்கத்தோடு தான். அது தமிழர் இராணுவம் என்று சொல்லப்பட்டது. அது மாதிரி இவர்கள் இந்த தமிழர்களுக்கு உண்மையாக, நேர்மையாக யார் நிற்கிறார்கள் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கலாம், இருந்து விட்டு போகட்டும். அதுக்காக சீமானை மட்டுமே நீ குறைச்சி பேசுறதுக்கு நீ கட்சி துவங்கன்னா அது அருவருப்பின் உச்சம். அப்படிதான் நான் சொல்றேன். அதாவது கட்சி துவங்குங்க, தேர்தலில் போட்டியிடுங்க, வெற்றி பெறுங்க. வைகோ என்ன சொல்றாரு,
உங்களது போட்டியை எங்கே வச்சுக்கோங்க, தேர்தலில் வச்சுக்கோங்க உங்களுடைய போட்டி எல்லாத்தையும். ஆனால் நீங்கள் திராவிடர்களாக ஒன்றிணைக்க வேண்டும். பொது எதிரி ஒருத்தன் கிளம்பி வாரான். சீமான் முன்னாடி 10 பேர் கூட கிடையாது. அப்போ அந்த சமயத்திலே இந்த வார்த்தையை ஒருத்தன் பயன்படுத்துகிறான். அப்போ இந்த களம் எவ்வளவு மோசமா இந்த தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீ உணரணும். நானும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பின்னாடி அவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பே 2009 அவரை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கேன். அவர் கட்சி தொடங்கிய பின்பு அவரோடு நம்ம இருந்திருக்கேன். எந்த இடத்துல நம்ம எங்களுக்கு ஒரு பதவி தானே நான் கேட்டதே இல்லையே. நான் விரும்பவே இல்லை. நான் உங்கள்கிட்ட திருப்பியும் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பேருந்து பயணங்களில், தொடர்வண்டி பயணங்களில் நான் எங்கே சென்றாலும் அரசியல் பேசுவேன். அதில் என்னை சில பேர் அசிங்கமாக திட்டியிருக்கான். அதில் சில பேர் என்னை அடிக்க பாஞ்சிருக்கிறான். அடியும் வாங்கியிருக்கிறேன். நான் திருப்பியும் அடிச்சிருக்கேன். அது வேற விஷயம். அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய எண்ணம் எதுனா, ஒரு தலைவன் சரியானவனே நமக்கு தலைவனாக உட்கார வச்சுட்டா, அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டா நம்ம வீட்டில் நிம்மதியாக தூங்கிக்கலாம். நம்ம இதுக்கு அரசியலுக்கு போகிறோம். அதாவது நீங்கள் அந்த அரசியல் பயணத்தில் தொடர்ந்து நாம் தமிழர் ஆதரிக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்துருக்கோம். அவ்வளோதான். நம்ம தொடர்ந்து நாம் தமிழர் அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும்ன்றதான் நம்மளோட நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி தரல, என்னைய தூக்கிட்டாரு, எனக்கு மண்டல செயலாளர் பதவி தரல, என்னை தூக்கிட்டாரு, என்னைக்கு வார்டு உறுப்பினராக இருந்தேன், வார்டு செயலாளர். எனக்கு தெரிஞ்சு இந்த பதவி அப்படின்ற நாற்காலி எதிர்பார்க்குற கட்சி செட் ஆகும். நாம் தமிழர் கட்சி அதுக்கு செட் ஆகாது. பதவி வச்சு பணம் சம்பாதிக்கணும், பதவி வச்சுட்டா நாளைக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்கும். தனித்துவமான திறமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சீமான் எதுக்கு ஒன்று நீக்க போறாரு? ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ உண்மையாக, நேர்மையாக, சரியா நீ அந்த தொகுதி மக்களோடு இணைந்து நீ வழிநடந்து போகும்போது சீமான் எதுக்கு ஒன்று விலக போறாரு? நீ ஒரு புல்லுரியவியா இருக்க போய் தானே நீ உங்ககிட்ட சீமான் பேச மாட்டேக்காரு, உன்னை தொடர்பு கொள்ள மாட்டேக்காரு. இது பிற தமிழ் தேசிய இயக்கங்களுக்கும் இது பொருந்தும். அதாவது ஒரு தலைவன் நம்ம புறக்கணிக்கானோ நம்ம புறக்கணிக்கிற அளவுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறது உன் குறைய நீ கண்டுபிடி. அதை களைய முயற்சி செய். தம்பி சாட்டை துரைமுருகனா எனக்கு விவரம் தெரிய நாம் தமிழர் கட்சியை விட்டு நீக்கினாங்க. தம்பி காத்திருந்தான், 1 வருஷத்துக்கு மேல காத்திருந்தாரு. அது எனக்கும் எங்க அண்ணனுக்குமான பிரச்சனை. நான் நாம் தமிழர் கட்சிக்காரன் தான். அவர் எனக்கு பதவி தராரு, பதவி தராம போறாரு. அந்த எண்ணம் ஏன் உனக்கு வரல? ஏன் இந்த வியனரசுக்கு இல்லை? காத்திருக்க விருப்பம் இல்லை. ஏன் இந்த வெற்றிக்குமரனுக்கு இல்லை? ஏன் இன்னும் பிற ஆட்களுக்கு இல்லை? நீ உடனே வெளியே போய் பெரிய உன் மீதான சாயங்களை கழுவுறதுக்காக நீ அந்த முகாமுக்கு போய் நின்றுக்கிட்டு இவங்க மேலே நீ கல்லை எறிஞ்ச அப்படின்னு சொன்னால் நீ தான் துரோகி. கல்லெறிஞ்சு அந்த விஷயத்த கட்சிக்குள்ள இருக்க விஷயத்த வெளியே கொண்டு வர நீ தான் துரோகி. வெளியே கொண்டு வந்து போடுறன்ற பேர்ல கட்சியை இன்னும் டேமேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி நீ எப்படி நீ சரியானவன்? நீ எப்படி நீ சரியா இருந்திருப்ப? மாத்தியாவுக்கும் உனக்கு என்ன வேறுபாடு? கருணாவுக்கும் உனக்கு என்ன வேறுபாடு? வரலாறு உங்களை அப்படித்தான் பேசும். நான் தமிழ் தேசியத்தில் சரியாக பயணிக்கிறேன், நான் சரியானவன். நீ என்ன பதவி தராம போ. நம்மளுடைய ஒரே எண்ணம் என்ன இருக்கணும்? இனத்தின் விடுதலை. அது யாரு பெற்று தந்தா நமக்கு என்ன? அந்த விடுதலை ஒரு சரியான தலைவனை கொண்டு உட்கார வச்சுட்டா வீட்டை நிம்மதியா தூங்க போறோம். அவ்வளவுதான். இந்த நாட்டின் அரசு ஊழியர்களா நம்ம பிள்ளைங்க இருக்க போறாங்க. இந்த நாட்டின் அதிகார வர்க்கமா நம்ம பிள்ளைகள் இருக்க போறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுது. சரி, அப்போ நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். நண்பர்களும் சில விஷயங்களை பார்த்து கற்றுட்ருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு சிறப்பு விருந்தினர்கிட்ட சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கருத்து பதிவு செய்யுங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரியான பதிவுகளை உங்களை பார்க்குறேன். நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு, நிலம் வாங்க, விற்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க, குயிக்காக சேல் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.